ஆமாம், எந்த வயதினருக்கும் பண்ணலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரிஸ் இன் ஆர்த்தோபெடிக் ஃபீல்ட். எந்த காரணத்துக்காக பண்ணுறோன்னு பொறுத்து இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஆர் எல்டர்லி பீப்புள் இல்லை, எண்ட் ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு தேய்மானம் வந்துட்டா வேற விதமான எந்த ட்ரீட்மெண்ட்டும் பயனளிக்கல, அவங்களுக்காக கண்டினியூஸ் பெயின், அந்த பெயின்னால அவங்களோட டே டு டே ஃபங்க்ஷன் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா மூட்டு மாற்று சிகிச்சை ஆர் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இட்ஸ் a very successful stage. எந்த வயசுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஓன் ப்ராக்டிஸில் எல்டர்லி ஏஜ் குரூப் ஈவன் above 90 ஆல்சோ அவங்களா willing forward above 90 but biologically they're mentally sound and wanting to be active, independent லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்களோட ஃபுல் காம்ப்ரிஹென்சிவ் மெடிக்கல் அசஸ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு they don't fall under high risk category என்ன அனஸ்தெட்டிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், ஃபிசிஷியன் இவங்களோட கிளியரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ப்ரீ சர்ஜரியாக அவங்களுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி அசஸ்மெண்ட்டும் பண்ணிடுவோம். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கும் ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணலாம் and they do very well. Very young age, sometimes unfortunately even under 20 years juvenile rheumatoid arthritis அந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்புக்கு 17 years 18 yearsக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ ஏஜ் alone is not a criteria. அவங்களோட ஜாயிண்ட் ப்ராப்ளம் எவ்வளோ சிவியராக இருக்குது, அதனால அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கு, கேரியர் எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் தான் முக்கியமான டிசிஷன்.